கோவை மாவட்டம் சங்கனூர் ஓடையை ஒட்டி கட்டப்பட்டிருந்த வீடு இடிந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் வீடுகளின்றி தெருவில் வசித்து வருவதாக வேதனையுடன் கூறுகிறார்கள். கடந்த சில நாட்களாக சங்கனூர் ஓடையில் தேங்கியிருந்த சாக்கடை கழிவுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தன. இதனால் ஓடையை ஒட்டி கட்டப்பட்டிருந்த சுரேஷ் என்பவரின் வீடு மண் அரிப்பு ஏற்பட்டு ஓடைக்குள் சரிந்து விழுந்து தரைமட்டமானது. அருகே இருந்த மேலும் சில வீடுகளும் சேதமடைந்தன. வீட்டில் இருந்தவர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தற்போது வீடு உடைமைகளை இழந்து தெருவில் வசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு அடுக்குமாடி கட்டடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். 50 வருஷமா இருக்கிறேன். ஆனா இங்க 3 வீடு நைட்டு ஒரே இதுல ஸ்பாட்ல அப்படியே கமந்துச்சு. ஆனா இப்ப நாங்க எதுக்குமே இல்லாம வெளியில நிக்கிறோம். பாத்தீங்களா, பப்ளிக் ரோட்ல நிக்கிறோம். என்ன பண்ணலாங்கிறது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். ஒரு டீ வைக்கிறதுக்கும் கூட ஒரு பாத்திரம் கிடையாது. அந்த பள்ளத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அருவி கட்டுறாங்கல்ல, அவன் பண்ணன வேலை தான். ஃபுல்லா நோண்டி அந்த பில்டிங் அப்படியே சாஞ்சிச்சு. அவங்ககிட்ட எது பேசினாலும் அவன் விகண்டா வரதான் தான் பேசலாம். ஒன்னும் பண்ண முடியல. எங்களுக்கு அந்த லாஸ்ட்ல இருந்து இது வரையும் தோண்டி இருக்கீங்க. தோண்டும் போது எதுக்கு தோன்றீங்கன்னாவது எங்களுக்கு அந்த விவரத்தை சொல்லணும். அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க இந்திக்கார போய் எதுக்கு தோன்றீங்கன்னு கேட்டா அம்கோ மாலும் நைமா அம் காம் கருத்தியும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது? இப்ப தோண்டி விட்டுட்டு போயிடுறீங்க. ராத்திரில எங்க குழந்தை குட்டியோட இந்த மாதிரி உளுந்து நாங்க கூண்டோட மடிட்டுன்ற வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? எங்களுக்கு ஒண்ணு இந்த இடத்துல அடுக்குமாடி மாதிரி வேற எங்கன்னா மாற்று இடம். இங்கன்னா இங்க மட்டும்தான் எங்களுக்கு ஸ்கூல் வசதி வேணும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் வசதி வேணும், பஸ் வசதி வேணும். எல்லாமே எங்களுக்கு பக்கம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுங்க. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் கேட்டபோது சங்கனூர் ஓடையின் இருபுறமும் கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் 2 வாரங்களுக்கு முன்பே ஓடை கரையோரம் இருப்பவர்களை காலி செய்ய அறிவுறுத்திவிட்டதாகவும் தெரிவித்தார். வீடுகளை இழந்த 3 குடும்பத்தினருக்கு மாற்று வீடுகள் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய ஆணையர் கான்கிரீட் அமைக்கும் போது மண்ணரிப்பு ஏற்பட்டு வீடுகள் இடிந்து விழுந்திருப்பதாக தெரிவித்தார்.